வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹரியானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பதவியை, முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. டெல்லி அரசியலுக்குள்ள போக போறாரு, மக்களவை தேர்தலில் போட்டியிட போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மனோகர் லால் கட்டார் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவருக்கு பிறகு அவருடைய அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய சொத்துக்கள் எல்லாமே பிரைம் மினிஸ்டருடைய ரிலீஃப் ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பிரதம மந்திரியின் நிவாரண நிதி இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு என்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு மனோகர் லால் கட்டார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது. மனோகர் லால் கட்டார் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர் மற்றும் திருமணம் செய்து கொள்ளாதவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சாணக்கியா சேனலுடைய 5ஆம் ஆண்டு விழா நேற்று நடந்திருக்கு. சாணக்கியாவுடைய ஆண்டு விழால மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரங்கராஜ் பாண்டே அவர்கள்ட்ட நிறைய பேர் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் பாண்டே அவர்கள் பதில் கொடுத்திருக்காரு. அதுல ஒருத்தங்க என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா, அண்ணாமலையுடைய வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அண்ணாமலையுடைய வளர்ச்சி மேல உங்களுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டே அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க. பாண்டே என்ன சொல்லியிருக்காருன்னா, இமீடியட்டா அவர் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா, இந்த காமெடியை அண்ணாமலையும் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேற்று அண்ணாமலை அவர்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாரு. பாண்டே அவர்களே, நீங்க என்னுடைய ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நான் பேசிக்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல செய்தியாளர் சந்திப்பை அண்ணாமலை கொடுத்துருக்காரு. அங்கே இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாரு. என்னால சாணக்கியாவுடைய ஆண்டு விழாவில் என்னால் கலந்துக்க முடியல, ஆனா என்னுடைய முழு வாழ்த்துக்களும் உங்களுக்கு நான் தரேன், சாணக்கியாவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்ல இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. எங்களுடைய பாண்டிங்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கு, வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவருடைய சாணக்கியா ஆண்டு விழாவில் ஒரு பதில் கொடுத்துருக்காரு. இதை நம்ம பார்க்குறோம். அடுத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. மத்திய அரசா இருக்கீங்க, இவ்வளவு அதிகாரம் பவர்ல இருக்கீங்க, கோவில்களுடைய கண்ட்ரோல் ஹிந்து சமய அறநிலையத்துறை வச்சிருக்காங்க, ஏன் நீங்க உள்ள புகுந்து உங்களுடைய பவரை பயன்படுத்தி கோவில்களை விடுவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பப்படுது. ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோவில் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கீழே வருது, மாநில பட்டியலுக்கு கீழே வருது, மத்திய அரசாங்கம் எதுவும் பண்ண முடியாது. உத்தரகாண்டில் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா, உத்தரகாண்டில் எங்களுடைய ஆட்சி, மாநிலத்திலையும் எங்களுடைய ஆட்சி இருந்துச்சு, மத்தியிலையும் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால நாங்கள் கேட்டுக்கிட்டோம், கோவில்கள் கோவில்களுடைய கண்ட்ரோலு உத்தரகாண்ட் அரசாங்கம் கோவில்கள்லேருந்து வெளியேறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம், அவங்க வெளியேறினாங்க. ஆனால் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னால் இவங்க கேட்குற ஆட்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் எங்களை கேட்குறீங்க, உங்கள் கையில் ஓட்டு இருக்குது, உங்கள் கையில் அந்த பவர் இருக்குது, யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாகணும். ஹிந்து கடவுள்களை விமர்சனம் பண்ணுறவங்க, சனாதன தர்மத்தை அழிக்கிறேன் ஒழிக்கிறேன் டெங்கு அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க, உங்களுடைய பவரை ஏன் அவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் திமுகவை மறைமுகமாக மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த சாணக்கியா சேனல் ஸ்பீச் சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, நிறைய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்க்குறோம். ஏகப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணாமலை அவர்கள் ஓவர்டேக் பண்றாரு. அதாவது அதிமுகவை பாஜக ஓவர்டேக் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். பல சர்வேல அதிமுக 3வது இடம் தள்ளப்படுது. உதாரணத்துக்கு சாணக்கியாவுடைய கருத்து கணிப்பு, புதிய தலைமுறையுடைய கருத்து கணிப்பு, டைம்ஸ் நவுடைய கருத்து கணிப்பு. இப்போ அந்த வரிசையில் TV9 போல்ஸ்ட்ராட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சர்வேயை நடத்தியிருக்காங்க. இந்த சர்வேலையும் அதிமுகவை பாஜக கூட்டணி ஓவர்டேக் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்பர்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 21% தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட் ஷேர் கிடைக்கும், 21% கிடைக்கும், 3 சீட்டுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்பர்ஸை பார்க்க முடியுது. இதுவே அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 விழுக்காடு வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கும், 0 சீட்ஸை ஜெயிப்பாங்க, ஒரு சீட்டை கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸை பார்க்குறோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் 32 விழுக்காடு ஓட் ஷேரும் 36 தொகுதிகளையும் திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு TV9 போல்ஸ்ட்ராட் இப்போ சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வேலையும் அதிமுகவை பாஜக ஓவர்டேக் பண்ணியிருக்கு.
ஜூன் 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது இப்போவே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இது மாதிரி அதிமுகவை 3வது இடத்திற்கு பாஜக தள்ளிட்டாங்க அப்படின்னா, நான் அப்பையிலேருந்து சொல்லிக்கிருக்கேன், களத்தில் திமுகவா பாஜகவா அப்படின்னு களம் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டேன். அது உறுதியாயிரும். ஜூன் 4ஆம் தேதி இப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம் ஆயிரும். 2026 டைரக்டாக மோதல் திமுகவா பாஜகவா அப்படிங்கிறது தான் மோதலாக இருக்கும். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான இஷ்யூ வந்து போய்க்கு இருக்கு. தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு மெத்தடு நான் சொல்கிறேன். முன்னாடியெல்லாம் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் வருவதற்கு முன்பாக யார் வந்து ரொக்கமாக போய் வந்து கம்பெனிஸ் வந்து டொனேஷன் வந்து கொடுப்பாங்க, எந்த கம்பெனி டொனேஷன் கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் சுத்தமாக தெரியாது. ஆனால் எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்த பிறகு அது ஒயிட் மணி, இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போய் பணத்தை கட்டி எலக்டோரல் பாண்ட்ஸை வந்து வாங்குகிறோம். அதனால அது வந்து இந்த கருப்பு பணம் ஊழலுக்கு கீழே வரவே வராது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ விஷயத்துக்கு வரலாம். பாகிஸ்தான் கம்பெனிக்கிட்ட நிறுவனத்துக்கிட்ட பாஜக வந்து நிதி வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை வந்து பரப்பி விட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம்? ஒரு நிறுவனம் யாருக்கு எந்த கட்சிக்கு நிதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாது. ஏன் தெரியாது? இப்போ பாஜகவுக்கு வந்து ஒரு நிறுவனம் வந்து நிதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். பாஜகவை பிடிக்காத திமுக அந்த நிறுவனத்தின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்ட்டை கட் பண்ணுறதுக்கு, இல்லை தண்ணியை கட் பண்ணுறதுக்கு, இது மாதிரியான சான்ஸ் இருக்குது. இது மாதிரியான ரிஸ்க் இருக்கக்கூடாது. அந்த டொனேஷன் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நிறுவனம் யாருக்கு நிதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரகசியமாக தான் இருக்கும். ஏன்னா அது அந்த நிறுவனத்துடைய பாதுகாப்பு கருதி ரகசியமாக வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு. அப்போ அந்த பாகிஸ்தான் நிறுவனம் வந்து பாஜகவுக்கு தான் நிதி கொடுத்தாங்க அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு ஃபேக்கு. ரெண்டாவது, பாகிஸ்தான் நிறுவனமே கிடையாது, டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனம் அது அப்படிங்கிறது ரெண்டாவது உண்மை. இதில் இந்த எலக்டோரல் பாண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லேயே ஃபஸ்ட்டு ரூல் என்ன தெரியுமா? சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. Citizen of India or a body incorporated in India will be eligible to purchase the bond. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸே. ஒரு இந்தியனாக இருக்கணும், இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை ஒரு நிறுவனமாக இருக்கணும். இவங்க தான் எலக்டோரல் பாண்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு எடுத்தோடனே ரூல் இருக்குது. அப்புறம் எப்படி பாகிஸ்தான் நிறுவனம் வந்து இதுக்குள்ளே வர முடியும்? அப்போ பேசிக்காக அந்த ரூலே படிக்கிறது கிடையாது, இஷ்டத்துக்கு அடிச்சு விட வேண்டியது. இப்படி தான் நம்ம ஊர் மீடியாக்களுடைய நிலைமை இப்படி தான் போய்க்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.